ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அருண் என்பவன் வாழ்ந்து வந்தான். அருண் ஒரு பெரிய கனவுகள் கொண்டவன் இல்லை. ஆனால் அவன் மனசு நிறைய பாரம் கொண்டவன். நான் எதற்கு பிறந்தேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கு என்று தினமும் அவன் மனசுக்குள்ளேயே கேள்விகள் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு அப்பா இல்லை. அம்மா தினக்கூலி வேலை செய்பவர். அருண் ஒரு சாதாரண வேலை செய்பவன். குறைந்த சம்பளம், அதிக கஷ்டம். அவன் வாழ்க்கை ஒரு சுழற்சி மாதிரிதான். ஒரு நாள் அருண் முடிவு செய்தான், இனி இப்படியே இருக்க மாட்டேன், ஏதாவது சாதிக்கணும். வேலை முடிந்த பிறகு இரவில் படிக்க ஆரம்பித்தான். முதல் முயற்சி தோல்வி. இரண்டாவது பணம் இல்லை. மூன்றாவது மக்கள் சிரிப்பு. உன்னால் முடியாது என்று பலர் சொன்னார்கள். அருண் மனசுக்குள்ளே யோசிக்க ஆரம்பித்தான். இவங்க சொல்லுவது சரிதானா என்று ஒரு கட்டத்தில் விட்டுவிடலாம் என்று நினைத்தான். ஒரு நாள் இரவு அவன் தன்னுடைய அம்மாவை பார்த்தான். அம்மா வேலை செய்து வந்து கால்கள் வலியோடு அமைதியாக சாப்பிட்டு எதுவும் சொல்லாமல் தூங்கினார்கள். அருண் மனசு உடைந்து, என் அம்மா எனக்காக இவ்வளவு போராடுறாங்க, நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் என்று நினைத்தான். அடுத்த நாள் அவன் ஒரு முடிவு எடுத்தான். நான் தோற்றாலும் பரவாயில்லை, முயற்சியை கைவிட மாட்டேன் என்று. அடுத்த நாள் காலையில் வேலைக்கு சென்றான். இரவு வந்து புதியது கற்க தொடங்கினான். தூக்கம் குறைந்தது, சோர்வு அதிகமானது. ஆனால் ஒரு விஷயம் மாறியது. அவன் நிறுத்தாமல் கற்றான். அவன் புலம்பவில்லை. அவன் விட்டு கொடுக்கவில்லை. ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றம் ஏற்பட்டது. ஒரு நாள் அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அது அவனுக்கான முதல் கதவு. அவன் அந்த வாய்ப்பை முழுமையாக பயன்படுத்தினான். மாதங்கள் கழிந்தது. சம்பளம் உயர்ந்தது. மரியாதை கிடைத்தது. வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. அதே மக்கள் நீ மாறிவிட்டாய் என்று சொன்னார்கள். அருண் ஒரு நாள் தனியாக உட்கார்ந்து நினைத்து பார்த்தான். நான் எதுவும் விசேஷமாக செய்யவில்லை. ஆனால் நான் என் முயற்சியை விடவில்லை என்று நினைத்து கொண்டிருந்தான். இந்த கதை உனக்குத்தான். நீ இன்று கஷ்டப்படுகிறாய் என்றால் அது உன் முடிவு இல்லை. நீ இன்று அழுகிறாய் என்றால் அது உன் தோல்வி இல்லை. நீ நிறுத்தும் நாள்தான் உண்மையான தோல்வி உனக்கு. எனவே உன் வாழ்க்கையை மாற்ற நீ இன்று விடாமுயற்சி செய்ய வேண்டும்.